ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ சட்னி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்னி நீங்கள் ஒரு ட்ரிப்பாவது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸில் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேரட்டில் உள்ள மேலே உள்ள தோலை வந்து லேசாக அந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இதை லேசாக அந்த மாதிரி சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். கேரட் 2யும் தோல் சீவினதுக்கு பிறகு கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வந்து மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு தக்காளி போதுங்கிறதுனால நான் ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் 2 ஜாஸ்தியாக வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதையோட ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா பொடிசாக வெட்டணும் அப்படிலாம் தேவையில்லை, கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு ஹாஃப் பாயில் வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வழக்கமாக நம்ம வந்து தக்காளி சட்னிக்கு வெங்காயம் தக்காளி வதக்கும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் தக்காளி வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் சட்னியில் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கேரட் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே வதங்கிச்சு. இப்போ ஆற வச்சுக்கிடலாம். கேரட் நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை இதோட ஆட் பண்ணிவிட்டு கேரட் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூட்டோடு போட்டுறக்கூடாது. ஓகே, இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த கேரட் சட்னி வந்து இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா இட்லி தோசை வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா டின்னருக்கு நீங்கள் ஏதாவது சட்னி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சட்னி செய்யுங்க. உங்கள்கிட்ட 2 கேரட் இருந்தாலே போதும், 1 கேரட் இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுறேன். சட்னி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு காயப்பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சு காயப்பொடி ஆட் பண்ணிவிட்டு லேசாக வதக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த கேரட் சட்னியோட இந்த தாளிசத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அதே சமயத்தில் என்னுடைய சேனலில் வேறு ஏதாவது வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேன். கண்டிப்பாக நான் டவுட்டை கிளியர் பண்ணி வைப்பேன். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.